ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான வேலை என்னென்னா மண் ஃபில் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மண் கரெக்டான அளவில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு செடியோட வளர்ச்சிக்கு. ஸோ நம்ம நிறையா அதில் நாற்றுகள் மாற்றுறப்போ கொஞ்சம் கம்மியான அளவு மண் ஃபில் பண்ணி நம்ம மாற்றணும். ஸோ அதிலலாம் இப்போயுமே நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணலை, அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் மண் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அதோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மண் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி ஃபர்டிலைசர் கொடுக்குறோம், நிறையா அதுக்கு சத்துக்கு நிறையா இது கொடுக்குற மாதிரி நம்ம இந்த மாதிரி மண் அளவையும் செக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்லேயே நான் 3, அதாவது இது ஒரு கேப்சிகம் நாற்று. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இது மிளகாவா நார்மல் குண்டு மிளகா அந்த மாதிரி மிளகாவா இல்லை கேப்சிகமானு. ஸோ இது ஃபைனலி நம்ம தெரிஞ்சிருச்சு கேப்சிகம் தானே. பட் நான் 3யுமே ஒரே க்ரோ பேக்கில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போது இட் வாஸ் அபவுட் டு டை. அதனால இது சர்வைவ் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, 3யும் நம்ம ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி வைப்போம், வளர்ந்தால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு. பட் அது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் இப்போ மண் ஃபில் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இது ஃபர்தராக நல்லா அதோடய வளர்ச்சி இருக்கும். இது ஒரு பீக்கங்காய் நாற்று. இப்போ மாற்றி வச்ச கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இல்லை 1 வீக் முன்னாடி மாற்றி வச்ச நாற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே நம்ம மண் ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே என்னது முக்கியமாக மண் செக் பண்ணி ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது அப்படியே அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் வெண்டைக்காய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் முத்துற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, லைட்டாக இருக்கிற வெளிச்சத்துலேயே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிஞ்சாக இருக்கிறப்பயே ஓரளவுக்கு பறிக்கிறது நல்லது. அதனால் இருக்கிற வெண்டைக்காக்களை நான் பறிச்சுக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம ரொம்ப லைட்டாக பிஞ்சாக இருக்கிறப்ப சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட் அவ்வளோ வித்தியாசம் நல்லா தெரியுது. குழம்புக்காக இருக்கட்டும், இந்த பச்சடி மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இருக்கிற வெண்டைக்காவை பறிச்சுட்டு அதுதான் விதைக்கி விட்டாச்சு. அந்த இது விதைக்கி விடுறதுல என்ன பிரச்சனைனா, அது காயிற வரைக்கும் அந்த இடத்துல வேறு வெண்டைக்காவே வராது. அந்த செடியிலேயே எனக்கு தெரிஞ்சு வரல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் விதைக்கி விடுறதுல. அதுக்காகவே யோசிச்சுட்டு விதைக்கி விடுற மாதிரியே இருக்காது. விதைக்கி விட்டால் அது கடைசி வரைக்கும் அந்த செடியிலேருந்து காஞ்சாதான் அந்த விதை நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் அதுக்கு விட்டோன்னா மற்ற காய்கள் வெண்டைக்காய் காய் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு 4-5 வெண்டைக்காய் இருந்துச்சு, எடுத்தாச்சு. நிறையா செரி டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது செடியிலேயே கொஞ்சம் காஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை எடுத்துக்கணும். செரி டொமேட்டோ ரொம்ப டிமாண்டு. நாங்கள் அந்த விதை திருவிழா சென்னையில் தாம்பரமில் நடந்த விதை திருவிழாவில் போனப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு செரி டொமேட்டோ 15 ருப்பீஸ்க்கு சேல் பண்ணாங்க. ஒரே ஒரு செரி டொமேட்டோ. மேபி அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், எக்ஸாட்டிக் கூட. பட் நமக்கு ஈஸியாகவே நம்ம கிடைக்கிறதுனால மேபி அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கை நிறையா செரி டொமேட்டோஸ் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த மேலெலாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். செர்ரி டொமேட்டோஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அந்த ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் இல்லைனா சாலட்டில் போடுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு நார்மல் நான் பண்ணுற தக்காளி மாதிரி தான். பட் இது சைஸில் குட்டி. சேம் டைம் இதில் ஒரு குட்டி செர்ரி டொமேட்டோவில் நம்ம 30 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் அதில் சீட்ஸ் இருக்குது. ஆனால் இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு பழம். ஸோ அதனால் நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல் உணவுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம மண் ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற அந்த தக்காளியையும் வெண்டைக்காவையும் கொஞ்சம் பறிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இது கொஞ்சம் பழுக்கட்டும். பழுத்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2வது கை ஃபுல்லாக செரி டொமேட்டோஸ் கிடச்சிருக்கு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.